25ஆம் அதிகாரம். ஆபிரகாம் கேத்துராய் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதாவையும் மீதியானையும் இஸ்மாக்கையும் சேவாவையும் பெற்றாள். எக்ஷான் சேவாவையும் தேதானையும் பெற்றாள். தேதானுடைய குமாரர்கள் அசூலிம், லெத்துசீம், லெயுமீம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர்கள் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்துராவின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்து போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தங்களை ஏறெடுத்து பிள்ளைகளுக்கு தூரத்தில் நன்கொடைகளை தந்தைகள் தான் உயிரோடு இருக்கும் போது அவர்களை தன் குமாரனாகிய கல்தையை நிறுத்தி கிழக்கே போகிற கீழ் தேச பிள்ளைகளாலும் அனுப்பிவிடமான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த உங்களிடத்துக்கு 125 வருஷம். ஆபிரகாம் நல்ல மறை வார்த்தைகளை முதிர்ந்த குமாரனாகிய ஈசாக்கோடு சேர்க்கையையும் அவன் குமாரராகிய ஈசாக்கு இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனே நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட தொகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த உலகில் ஏத்தின் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். ஆபிரகாம் அவன் மனைவியும் ஆகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லஹாய்ரோயி தெருவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தார். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலுடைய புத்திரருடைய நாமங்கள் இஸ்மவேல் அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்பவைகளே தங்கள் கிராமங்களிலும் அறங்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தாலாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள். பலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தார் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை என்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தான். நிறம் உள்ளவனாயும் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு புத்தகங்களை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே கையினாலே 7 பெண்ணாட்டு குட்டிகளை என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோன்றியதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு பெற்ற போது பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் இந்த வாங்கிக் கொள்ள வேண்டுவர்களானது. அவர்கள் இருவரையில் அவ்விடமிலும் ஆணையிட்டபடியால் அந்த இடம் பெயர்செபா
பாசாலைப்பட்டது. அவர்கள் பெயர் சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறது. அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தேர் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.